சென்னை தேனாம்பேட்டை சனடாப் 2வது தெரு சாலையில் மிகப்பெரிய பள்ளம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் சிரமப்படுவதாக நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் தற்போது பள்ளம் தற்காலிகமாக சரி செய்யப்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 வார்டு 122 சனடாப் சாலை 2வது தெரு. இந்த தெருவில் இந்த சாலை மிகவும் பள்ளமாக இருந்தது. இந்த வழியாக வாகனங்கள் வரவங்களே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. நாம் உடனே இது குறித்து அந்த செய்தி எடுத்த உடனே சொல்லி மாநகராட்சி அதிகாரியிடம் தெரிவித்திருந்தோம். உடனே மாநகராட்சி அதிகாரிகள் இப்போ தற்காலிகமாக அந்த குழியை மூடியிருக்காங்க. அந்த தற்காலிகமாக குழி மூடிருக்காங்க. நமக்கு என்னென்னா நிரந்தர தேவையான இதே ஒரு இதாக தான் போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த போட்டதுனால அந்த குழி மூடப்பட்டிருக்குது. ஆனாலும் இருந்தாலும் கொஞ்சம் தரமாக போடணும். ஏன்னா இது கொஞ்ச நேரத்துலேயே அந்த ஜல்லியெல்லாம் இதாயிரும். அது இருந்தாலும் கூட நம்ம சொன்ன உடனே நமது நியூஸ் 7 செய்தி வெளியிட்ட உடனே தற்பொழுது அந்த சாலையை தற்காலிகமாக போட்டிருக்காங்க. மாநகராட்சி நம்ம சொன்ன உடனே அந்த நடவடிக்கை எடுத்ததற்கு அவர்களுக்கும் நன்றி. குறிப்பாக இதுபோல் பல இடங்களில் சாலைகள் சேதமடைந்து காணப்படுவது தீவிரமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த தற்காலிக தீர்வு மட்டும் கிடையாது, நிரந்தரமாகவே ஒரு சரியான சாலை அமைக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது.